ஹலோ மக்களே. ஸோ இது நம்மளோட பார்ட் 2 வீடியோ எலியாட் வேவோடது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் சைக்கிள்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் எலியாட் வேவ் எப்படி வந்து டெவலப் ஆகுது. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பேபி ஃபார்மில் இருப்போம். அடுத்தது ஒரு சைல்டு, அப்புறம் அடல்ட்டு, அப்புறம் மென்ஸ், அந்த மட்டும் வந்து எவால்வேட் ஆகிறோம்ல, அது மட்டும் இந்த எலியாட் வேவ் வந்து எவால்வேட் ஆகும். அதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஒரு சைக்கிளாக இருக்குது, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய சைக்கிளாக மாறும். அந்த பெரிய சைக்கிள் மறுபடியும் இன்னொரு பெரிய சைக்கிள் ஆகும். இப்படியே பெருசாகி பெருசாகி போய்க்கிட்டே இருக்கும். இட்ஸ் லைக் ஆனியன், ஓகேங்களா? ஸோ உரிக்க உரிக்க வந்துட்டே இருக்கும்ல, அது மட்டும் இது வந்து சைக்கிள் வந்து பெருசாகி பெருசாகி போயிட்டே இருக்கும். அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சைக்கிள் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம இப்படி ஒரு அப்பு ஒரு டவுன். ஸோ இதை தான் வந்து நம்ம ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். இப்படி ஒரு அப்பு ஒரு டவுன், ஆர்எல்ஸ் ஒரு டவுன் ஒரு அப். ஸோ இந்த ரெண்டு சினாரியோ தான் நடக்க போகுது மார்க்கெட்ல. ஸோ இதை தாண்டி வேற எதுவும் சினாரியோ நடக்காது. மேபி கன்சல்டேட்டா இருக்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ அதுக்குள்ள 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வேவ் இருக்கும். இந்த 5 வேவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மறுபடியும் இப்படி 6 7 8 9 அப்படின்னு போகாது. ஏப்ரல் ஃபூல். மார்க்கெட் எப்பயுமே ஒரு 5 வேவை கிரியேட் பண்ணுது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏ பி சி அப்படின்னு கீழே வரும். ஓகேவா? நீங்க வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, இல்லை என்னோட லைவ்லையும் பார்த்துருப்பீங்க. லைக் 1 2 3 4 5 அப்படின்ட்டு நம்பர்ஸ் இருக்கும். அண்ட் தென் சம்டைம்ஸ் ஏ அண்ட் பி அண்ட் சி அப்படின்ட்டு ஆல்பபெட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5. ஸோ இப்படி தான் இருக்கும். as a downside A, B and C. ஸோ இந்த மட்டும் ஒரு மூமெண்ட்ல, ஓகேவா? இதே தான் அப்படியே டவுன் ட்ரெண்ட் இருக்கும். 1 2 3 4 5. இந்த 1 2 3 4 5 டவுன் சைடில் வந்துச்சுன்னா, அப்போ அப் சைடில் என்ன இருக்கும்? ஏபி. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஒரு சைக்கிள் அப்படின்னா. அந்த சைக்கிள்குள்ள ஒரு அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் அந்த சைக்கிள். இதே ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அந்த சைக்கிள் இப்படி இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஸோ இதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள்னா நம்ம எதை சொன்னோம்? மார்க்கெட் ஒரு பாயிண்ட்ல இருந்து மேல போயிட்டே இருக்கு அப்படின்னா, அங்க இருந்து ஒரு டவுன்ஃபால் இருக்கும். எவ்ரி ஆக்ஷன் அஸ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? மார்க்கெட் மேல போகுதுன்னா அங்க இருந்து கீழே வர்றது தான் நம்ம ஒரு சைக்கிள்னு பேசணுமா? அந்த சைக்கிளை தான் இங்க வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த சைக்கிள்குள்ள என்ன இருக்கும், அதுதான் இன்னைக்கான டாபிக். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அந்த சைக்கிள்குள்ள என்ன இருக்கணும்ட்டு. ஒரு மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா அதுக்குள்ள ஒரு இம்பல்ஸ் ஒரு கரெக்ஷன் அப்படின்னு ஒரு 2 டேர்ம் இருக்கும். ஓகேவா? அதே மாட்டம் அந்த மார்க்கெட்டு அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னாலும் அதுக்குள்ள ஒரு இம்பல்ஸ் ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் இம்பல்ஸ் பார்க்குறோமோ அதுக்கு வைஸ் வெர்சா ஒரு கரெக்ஷன் நடந்தே தீரும் மார்க்கெட்ல. ஓகேவா? மார்க்கெட் எப்பப்பெல்லாம் புல்லிஷா இருக்கோ பியரிஷா வந்தே தீரும். மார்க்கெட் எப்பப்போ பியரிஷா இருக்கோ அப்பெல்லாம் புல்லிஷா வந்தே தீரும். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஓகே ப்ரோ, இப்போ ஒரு சைக்கிள்னா அந்த சைக்கிள்குள்ள இதுதான் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு நின்று போயிருமானா? கிடையாது. நான் சொல்லியிருப்பேன், ஒரு சைக்கிள் முடிஞ்சா அடுத்த இன்னொரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும்ட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பேபி ஃபார்ம்ல இருப்போம், அடுத்தது சைல்டு, அப்புறம் அடல்ட், அடுத்த மென்ஸ், அப்புறம் வந்து ஏஜ் ஆகிருப்போம். இது மாட்டோம். இந்த இலியாட் வேவ்ன்றது இந்த ஒரு சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ இந்த இடத்த ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த டேர்ம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு, அப்புறம் கீழே வந்திருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட்ல இந்த இதுல என்ன நடந்திருக்குன்றதை மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு, இது கீழே வந்திருக்கு. அப்போ இது பேர் என்ன? ஒரு சைக்கிள். ஓகேவா? இந்த சைக்கிள் முடிஞ்ச உடனே என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு? மறுபடியும் அங்க இருந்து ஃபுல்லா மேல போயிருக்கா? ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே இங்க வரும். இப்ப இங்க என்ன நடந்திருக்கு?
இங்க இருந்து மார்க்கெட் மேல போய் கீழே வந்திருக்கு. அதாவது ஒரு சைக்கிள் முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன நடக்கும் மார்க்கெட்ல நெக்ஸ்ட்? மறுபடியும் இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் போகும்? அதுதான் இங்க காட்டுனது தெரியுங்களா? ஒரு சைக்கிள் முடிஞ்சிருக்கு. அங்க இருந்து அப்புறம் என்ன ஆயிருக்கு மார்க்கெட்? மறுபடியும் மேல ஷூட் அப் ஆகி போயிருக்கு. ஓகேவா? அதே சினாரியோ தான் இங்கேயும் நடக்கும். மார்க்கெட்ல ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன நடக்கும்? ஷூட் அப் ஆகி மேல போயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் இது போகும்? How do you do that? இதுதான் ஃபிபோனாச்சியை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கிளாஸஸ்ல தான் சொல்லி தரோம். ஸோ நம்ம மென்டார்ஷிப்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு. அண்ட் தென் என்னோட டெலகிராம் ஐடி அதில் இருக்கும். நீங்க வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்து என்ன ஆகும்? இப்போ இங்க இருந்து முடிஞ்சு மேல போயிருச்சு. இப்போ அகைன் கம் டு திஸ் டேர்ம். இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மேல போயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கீழே வரணும். ஓகேவா? அப்போ அதே மட்டும் தான் இங்க ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் அதான் நடக்கும். இங்க என்ன வரணும்? கீழே வரணும். மறுபடியும் இங்க என்ன நடந்திருக்கு? மேல போயிருக்கு. அப்போ இங்க மேல போயிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க எப்படி இருக்கு? லுக்ஸ் லைக் 1 2 3 4 5. இந்த 1 2 3 4 5 முடிஞ்சா என்ன நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏபிசின்ற ஒரு டேர்ம் வந்து ஃபார்ம் ஆகும் டவுன் சைட். ஏபிசி. அப்ப இங்க என்ன நடக்க போகுது? மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது. ஏபிசி அப்படின்ட்டு இப்படி கீழே வர போகுது. இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மார்க்கெட் அடுத்து எங்க போக போகுது, எந்த டைரக்ஷன்ல போக போகுது. எங்க போக போகுதுன்ற டேர்முக்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா அது ஃபிபோனாச்சி மட்டும்தான் அதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி எந்த டைரக்ஷன்ல போக போகுதுன்றது இலியாட் வேவ் சொல்லிடும். அது எந்த பிரைஸ்ல போய் ரீச் ஆக போகுதுன்றதை ஃபிபோனாச்சி சொல்லிடும். ஸோ கம்பைன் ஆஃப் இலியாட் வேவ் பிளஸ் ஃபிபோனாச்சி நமக்கு வந்து மார்க்கெட்ல எந்த பாயிண்ட்லாம் போக போகுது, எங்கிட்டலாம் போக போகுதுன்னு தெரிஞ்சாலே ஈஸியா நம்மளால ட்ரேட் பண்ண முடியுமா முடியாதான்றதை நீங்க டிசைட் பண்ணி. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கான அடுத்த ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க. இப்போ மார்க்கெட் ஒரு கம்ப்ளீட்டா மேல போயிட்டு கீழே வந்துருச்சு. ஓகேவா? இந்த வீடியோ புரிஞ்சிருந்தவங்க கரெக்டா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுவீங்க. இப்போ மார்க்கெட் கம்ப்ளீட்டா ஒரு மேல போய் கீழே வந்திருக்கு. விச் இஸ் இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் அப்புறம் மார்க்கெட் என்ன நடக்கும்? மார்க்கெட் ஃபர்தரா கீழே போகுமா, இல்ல மார்க்கெட் இங்க இருந்து மேல போகுமா? ஸோ ஆன்சரை கமெண்ட்ல பண்ணுங்க. மார்க்கெட் கீழே போகுமா மேல போகுமா? ஸோ இதை வச்சுதான் நான் தெரிஞ்சுக்குவேன் எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸியா இதை சொல்லித்தரேன் அப்படின்றது நீங்க கமெண்ட் பண்றது மூலியமா தான் எனக்கு தெரிய வரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கீங்கன்றதை பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவை எப்படி இங்க எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம எதை பத்தி போடலான்னு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஏர் டிராப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நிறைய பேத்துக்கு என்னன்னே தெரியல. ஸோ அதை பத்தின ஒரு பிரேக் டவுன் வீடியோவாக தான் நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். பை பாய்.